மச்சானுக்கு அச்சாரதான் தந்தாயில கண்டலதான் சந்தோஷமா வாழ மாட்டேன் இது கண்ணா பின்னா காதலாகலாம். ஐயோ அம்மா, ஒரே சபதியா இருக்குமா. எதுக்குமா இதுக்குள்ள விழுந்து கூட்டிட்டு வர? எங்கேமா போறோம்? வா சித்ரா வா, போற இடம் போனா தெரியுமில்ல, வா பேசாம. அம்மா வர வர நீ என்ன பண்ற ஏது பண்றேன்னு ஒண்ணுமே எனக்கு புரியலமா. ஓ கூடவும் பிச்சு கூடவும் கிடந்துக்கிட்டு இடையில கிடந்து நான் தான் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. எல்லாம் என்ன கொஞ்ச நேரத்துல தெரியுமடி. வா மடி. டேய், அதுக்கு நான் என்னடா பண்ணனேன்? நான் என்ன பண்ணனேன்? அப்போ ஒவ்வொரு வயலுக்கு நான் குடமா ஏதாச்சும் ஊத்தவா? தண்ணி இல்லைன்னு என்கிட்ட வந்து சொல்றான் பாரு. ஐயா, தண்ணி கிணத்துல கீழே போயிருச்சு, அதுதான் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு மற்ற வயலுக்கு பத்தாம போயிடக்கூடாதுல்ல, அதான் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமே. என்ன பண்ணலான்னா, கம்மாயில எவ்வளோ பெரிய கம்மாயில தண்ணி எது கிடக்கு, பம்பு சட்டை போட்டு நம்ம வயலுக்கு அடிச்சு விடுறா. எவன் கேட்கறான், நான் பாத்துறேன். சரிங்கய்யா, அதுக்குதான் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுவிட்டு நாங்கள் பண்ணணும்ல. சரிங்க, நான் பண்ணிடுறையா. சும்மா எல்லாத்தையும் வந்து கேட்பாங்க இவங்க வேற. எதை பண்றான்னு ஏற்கனவே சொன்னாதானே ஒவ்வொரு டைம் தேடி தேடி வந்து பேசுறாங்க. இவன்டையம்மா குடிக்க வந்த, இவனையா பார்க்க வந்தோம். ஆமா சித்ரா, நீ சும்மா இது வாய விடாம நான் பாத்துக்கிறேன். அடடட மரகதம்மா, வாங்க வாங்க வாங்க. என்ன இந்த பக்கம்? எல்லாம் நம்மள பார்க்கதே, உங்களை பார்த்து ஒரு விஷயம் பேசுதே. யாங்க மரகதம்மா, இன்னும் என்னை பக்கம் என்ன இருக்குது? அதே உங்க மருமையந்தே காசை போட்டு சொத்து பத்திரத்தை வாங்கிட்டு போயிட்டாரு. ஒரே சிங்கிள் பேமெண்டா கொடுக்குறிய, காசெல்லாம் ஒரே அடியா புழங்குது இல்லைய. எல்லாம் எப்போதும் உங்க பக்கத்தே திரும்புமா, கொஞ்சம் காசு எங்க பக்கத்து எட்டி தானே பார்க்க. திரும்பட்டம் எல்லாரும் நல்லா இருந்தா சரிதான். அப்ப வேற விஷயம் தேவை கீவை இல்லாட்டி நம்மளை பார்க்க வரமாட்டீங்களே, என்ன விஷயம்? அப்ப நேத்து நடந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்னு நடந்தாதே 9 ஊருக்குள்ள பரப்பி விட்டு போறாங்கல்ல. அதெல்லாம் தெரியும், ஊருக்கே தெரிஞ்சது நமக்கு தெரியாமலா போயிருப்போது. எல்லா விஷயமும் கேள்விப்பட்டேன், அதுக்கே நம்மளை தேடி வந்தியே. நான் என்ன பண்ணேன்னு ஊருக்குள்ள மரியாதையா கௌரவமா தலை நிமிர்ந்து இருந்துக்கிட்ட என்னையே தெருவுல போட்டு அடிச்சு கடிச்சு பத்திரத்தை பிடிக்கிட்டு போய் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி விட்டாளுங்க. அவளுகளை சும்மா விடக்கூடாது தம்பி, அவளுகளை சும்மா விடக்கூடாது. அதுக்கு எனக்கு அவளுகளை பழி வாங்கணும். அவளுக்கு நல்ல சந்தோஷமா இருக்கவே கூடாது ஒரு நாள் ஒரு பொழுதும். முன்னாடி எப்படி கஷ்டப்பட்டு புறங்க நக்கிக்கிட்டு இருந்தாளுகளோ அதே மாதிரி இருக்கணும், முன்னேறவே கூடாது அவளுங்க. ராமசாமி, என்ன அங்கே நின்றுகிட்டு இருக்க? தண்ணி அடிச்சு விடுறா. மரகதம்மா, அது உங்க குடும்ப விஷயம், அதுல நான் தலையிட முடியுமா? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. குடும்ப விஷயந்தேன் இல்லைன்னு சொல்லல, என் குடும்ப விஷயந்தேன். எனக்கு அவளுக நிம்மதியா இருக்கப்படாது அம்பிடுத்தேன். உங்க மனசுலயும் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும், அதனாலதானே உங்களை தேடி வந்திருக்கேன். மரகதம்மா, நீங்க எதுவும் தவறுதலா புரிஞ்சுட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட தகுதிக்கு அவங்களையே நான் பழி வாங்கணும், அதுகளை பழி வாங்குற அளவுக்கு எனக்கு என்ன இருக்குது? நான் எங்க, அதுங்க எங்க? அண்ணே சும்மா மலப்பாதீனே. நீங்க அந்த மீனா மேல ஆசைப்பட்டது, கையை பிடிச்சி இழுத்தது, இது எல்லாம் எங்களுக்கு தெரியுண்ணே. எங்களோட விஷயம் தான் ஊருக்குள்ள காத்து வாக்குல பரவணும்னு இல்ல, உங்களோட விஷயமும் அதே மாதிரி தான் ஊருக்குள்ள பரவி போய் கிடக்குது. எங்களுக்கு தெரியாம இல்லைண்ணே. அவளை உங்க செருப்பால அடிக்காத குறைய அசிங்கப்படுத்தினது, நீங்க அசிங்கப்பட்டு நின்றது, அவமானப்படுத்தினது, கற்கரை வச்சு கழுத்தை அறுத்துருவோன்னு மிரட்டினது, எல்லா விஷயமும் எங்களுக்கும் தெரியுண்ணே. அதெல்லாம் நடந்து ரொம்ப நாள் ஆகி போச்சு. அதுக்கு நான் எங்க உங்களுக்கு உதவணும்? உங்களுக்கு உதவுறதுனால எனக்கு என்ன ஆதாயம்? எனக்கு என்ன ஆதாயம் கிடைக்க போகுது? அண்ணே, அந்த மீனாவை கட்டிக்கிறதுக்கு நாங்க உதவி பண்றோம். அதுக்கப்புறம் அவளுக்கு நிம்மதி இல்லாம இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க சொத்து பத்திரத்தை எப்படியாவது பேசி எங்களுக்கு வாங்கி தரணும். இது மட்டும் நடந்தவே போதுண்ணே. அப்படி நடந்துச்சுன்னா நீங்களும் சந்தோஷமா இருக்கலாம், நானும் சந்தோஷமா இருக்கலாம். தம்பி ரொம்ப யோசிக்காதீங்க தம்பி. நம்ம என்னதான் தனித்தனியா என்ன பண்ணனாலும் அவள்கிட்ட ஒண்ணும் பண்ண முடியாது, ஒரு பஞ்சாங்கம் வேகாது. அவளை கூட்டா இருக்கும்போது நம்ம தனித்தனியா பிளான போட்டு முடிவு பண்ணா ஒன்னும் நடக்க விட மாட்டாளுங்க. அவளுக்கு கூட்டா இருக்கிற மாதிரி நம்மளும் கூட்டா இருந்து பண்ணனா மட்டும்தான் எதையும் சாதிக்க முடியும் தம்பி. நீங்க நினைச்ச மாதிரி உங்க கோபத்துக்கெல்லாம் எடுத்த கௌத்தம்னு எதுவும் பண்ண முடியாது. நான் அசிங்கப்பட்டது என் மனசுல ஓரமா இருந்துகிட்டே இருக்கு. என்னைக்கா இருந்தாலும் அதுக்கு நேரம் காலம் வரணும், நேரம் வரணும் காத்துக்கிட்டே இருக்கேன். அதுக்காக எதையுமே உடனே பண்ண முடியாது மரகதம்மா. தம்பி நேரம் வரும்னு காத்துக்கிட்டு இருந்தோம்னா நேரம்லாம் கை மீறி போயிடும். அந்த நேரத்தை நம்ம தான் உருவாக்கணும். இங்கே வருங்க தம்பி, எங்க பக்கத்து உள்ளதை நாங்க பண்ணுறோம். எங்களுக்கு கிடைக்க வேண்டியது எங்களுக்கு கிடைக்கட்டும், உங்களுக்கு கிடைக்க வேண்டியது உங்களுக்கு கிடைக்கட்டும். எதுவா இருந்தாலும் உடனடியா பண்ணணும் தம்பி, உடனடியா பண்ணணும் அவளுகளே. சரி சரி மரகதம்மா, என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எப்போ பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிறத நான் யோசிச்சுட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு உங்களுக்கு சொல்றேன். சரிங்க தம்பி, நல்லது நல்லது நல்லது. நம்ம நல்லவங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். பாப்போம், ரொம்ப யோசிச்சு போறாதீங்க, காலத்தை தாத்தி போட்டு போறாதீங்க.
எதையும் சட்டை போட்டு யோசிச்சு முடி எடுங்க. ம் 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 அப்ப வரவா தம்பி, வா. மீனா மீனா நல்லா இருக்கியா மீனா? என்ன மீனா பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறீங்க? மீனா மீனா என்னாச்சு மீனா? ஏன் முகத்தை திருப்பிக்கிறீங்க? இல்லைங்க விஜய், உங்களை பார்த்தாவே எனக்கு உங்க அம்மாவையும் உங்க தங்கச்சியும் பார்க்குற மாதிரி தான் இருக்கு. உங்களை பார்த்தாவே எனக்கு பயமா இருக்குதுங்க. தயவு செஞ்சு இப்படி நின்று பேசுறவளெல்லாம் வச்சுக்கிறாதீங்க விஜய். தயவு செஞ்சு உங்களுக்கு புண்ணியமா போகும். இல்லை உங்க காலில் வேணாலும் விழுகிறேன். என்னைய பார்க்காதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் விஜய். ஏங்க நான் விஜய் தாங்க. நான் எந்த தப்பும் பண்ணலையே. என்னை பத்தி ஏன் பயம்? விஜய், நீங்க எந்த தப்பு பண்ணல. அப்போ நான் என்ன தப்புங்க பண்ணேன்? மீனா அது 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 வந்து வேணாங்க. உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் இது சின்ன மனஸ்தாபம் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா உங்க தங்கச்சியும் உங்க அம்மாவும் ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம இவ்வளவு வன்மமா நடந்துக்கிறாங்கன்னா செட் ஆகாதுங்க. வேண்டாங்க. இப்படிலாம் இருப்பாங்கன்னு தெரிஞ்சிருந்தா உங்களை பார்த்துருக்க மாட்டேன், உங்க கூட பேசியிருக்க மாட்டேன். ப்ளீஸ் விஜய் வேணாம். அன்னைக்கு நானா இருக்க கண்டு ஏதோ என் மனசை தேத்திக்கிட்டு இந்த அளவுக்கு இருக்கேன். அன்னைக்கு மட்டும் எங்க அக்கா இறந்துருந்தாங்கன்னா அன்னைக்கு நடக்கிற விஷயமே வேற. ஒரு மீனா அம்மா பாத்தியம்மா, அடி என்ன கொழுப்பு இருந்தா திருட்டும். ஏன் மயம் பின்னாடி சுத்திக்கிட்டு தெரியவா? அம்மா 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 நில்லுமா நில்லுமா, சொல்றது கேளுமா. நீ இப்ப எது பண்ணாலும் தப்பாதமா முடியும். அப்போ அவன் ரொம்ப இதாயிருவாமா. அம்மா நான் சொல்றதை கேளு. நம்மளுக்கு எதிராக நடக்கணும்னு முடிவு பண்ணிடுவாமா. சும்மா இருமா. அதுக்குன்னு அந்த கேடு புத்தியில தெரியுறா அவளை சும்மா அப்படி சொல்றியா? அம்மா அம்மா நீ இப்ப நேரடியா நீ என்ன பண்ணாலும் நம்மளே நம்ம மூஞ்சிக்கு நேரம் உள்ள தேன் கூட்டில் எடுத்து கள்ள விட்டு எறிகிற மாதிரி தான். நம்மளுக்கு தான் ஆப்பா முடியும். சும்மா இருமா, நம்மளுக்கு தான் ஆபத்து. அம்மா இந்த பக்கம் வாமா வாமா, விஜய் வரமா. நான் என்னமோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இந்த சக்காலத்துக்காகவே அன்னைக்கு சப்போர்ட் பண்ணி வந்தானா. இதுக்கு ஒரு முடிவை கட்டுறேன். வந்து 11 மணிக்கு ஒரு டீ வாங்கி தராரு ஓனர். சாயந்தரம் 5 மணி ஆனா டான டீ வாங்கி குடிச்சுப்புறோம். ஆனந்த ஓடாத கடைசி ஈ உடிக்கிட்டு வெள்ளையும் சொல்லியமா தெரியுறாரு அந்த மனுஷன். ஐயோ வனவாசக்கா, இந்த மேட்டர் தெரியாம எத்தனை நாள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஓனருக்கு முதல் நாளைக்கு மொத்தம் எத்தனை கடை தெரியுமா? 2 கடை டவுனுக்குள்ளேயே, வேற ஊர்ல பெரிய பெரிய கடையாக்காக்கா. இன்னொரு கடை ஒன்று டவுனுக்குள்ள இருக்குதான். அவருக்கு ஒத்தப்பட ஆகாதான். அதனால ரெட்டப்படையில வைக்கணும்னு சும்மா சிம்பிளா இது அவரோட கட்டிருந்தேன். வாடகையை கொடுக்க போறோம்னு வச்சிருக்காருக்கா. என்னடி திரிசா சொல்லுற? ஒரு மனுஷன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஒரு தொழிலை தொடங்கலாம். சாஸ்திரத்துக்கு அப்படி தொழில் தொடங்கி வச்சிருப்பாங்க. அப்ப பெரிய இடம் தான். அதுதான் என்ன எதுன்னு ஓடுதா ஓடலையா, கடை எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு அதுதான் அந்த மனுஷன் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரா? யாண்டி அப்பப்போ ஹோட்டல்ல வாங்கி திங்கிறியே, அப்பப்போ ஸ்நாக்ஸ் வாங்கி திங்கிறியே, டீ கரெக்டா வாங்கி குடிச்சு போடுறியே. அப்ப கணக்கு வழக்கெல்லாம் ஒழுங்கா பார்க்க மாட்டாருன்னா அப்ப அப்படி இப்படின்னு எல்லாம் பண்ணுவீங்களோ? அது அக்கா வனவாஸ் அக்கா, அதை எப்படி அக்கா நீ என்ன அப்படி பாக்குறீங்க? நான் இல்லக்கா, நானா நல்ல பொண்ணு இருந்து வந்த பொண்ணு. நேர்மை நியாயம் சொல்லி நடக்கணும் தான் அப்பா சொல்லி கொடுத்துருக்காருக்கா. 1ஆம் தேதி ஆனா முதலாளி கரெக்டா சம்பளம் கொடுத்துருவாரு. மற்ற கம்பெனில டார்கெட் அது இதுன்னு இருக்கும் போது எந்த பிரச்சனையும் இல்லாம பிச்சை பொண்ணுங்க இல்லாம தந்துடுறாருல சம்பளத்தை அப்படின்னு நானா கை சுத்தமா இருப்பாக்கா. ஆமா அப்படித்தான் இருக்கணும், கை சுத்தமா தான் இருக்கணும். ஆனா நீங்க இழுத்து அடிக்கிறத பார்த்தா நானான்னு சொல்றத பார்த்தா சொல்லுடி, தப்பு பண்ணாடி தைரியமா சொல்ல வேண்டியதானே? ஆமா இது அப்பயே பண்ணியிருந்தாலும் நான் தான் தப்பு பண்ணேன்னு சொல்றேன். தெம்புனதும் இருக்கணும். ஏன் அப்படி முழிச்சு பாதி முழுக்கி மாவி பேசுற? அப்ப இங்க இருக்கிறவளுக்கு மற்றவளுக்கு சரியில்லைன்னு சொல்ற. புரியுது. அந்த ஓனர் எதையுமே கண்டுக்கிறாம இருக்கிறத பார்த்தாவே தெரியுது. ஆனா நீ சொன்ன பத்தியா, நேர்மை நியாயம்னு கரெக்டா ஓனர் சம்பளம் கொடுக்கும் போது எதுக்குக்கா தேவையில்லாம அதெல்லாம் பண்ணிக்கிட்டு தெரியணும்னு சொன்னா பத்தியா நீ நல்ல குட்டியா தாண்டி இருப்ப போல. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு திரிசா. யார் இடத்துல யார் அந்த கொட்டாய படுக்க இருக்குது? உங்க அப்பாட்ட சொத்தாராது? உங்க அப்பாட்ட இடமாடா? என்னவா அந்த பொம்பளைக்கு? ஏக்கா உங்க கொழுந்தனார் மகனுக்கு தான் பேர் வைக்கிறாங்கல்ல, அதுதான் நாளைக்கு ஃபங்க்ஷனா, அதுதான் கட்ட சொல்லியிருக்காங்க. என்னடா சொல்ற அம்மாவாசை? ஏன் குழந்தை பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறாங்களா? ஆமாக்கா. என்ன நான் ஒரு மூத்தாரு என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கல கொள்ளல, அவங்க இன்சிடென்ட்க்கு பேர் வைக்கிறாங்களா? வைக்கட்டும் பந்த போறதுக்கு மட்டும் ஏன் என்ன வேணுமாமா? என்னே அம்மா சொன்ன என்ன வேலை நேரத்தில் வேலை பார்க்காம பேச்சு நடந்துக்கிட்டு இருக்கு? வேலையை பார்த்து சட்டுப்பட்டு முடியின வேலையை.
வள்ளி இல்ல வள்ளி அந்த அக்கா. என்னே நீ போய் வேலையை பாரு நான் பேசிக்கிறேன். சரிக்கா சரிக்கா. என்ன அண்ணியாரே ஒரே கலாட்டாவா இருக்கு, என்ன கலாட்டா? என்னடி வீட்டுல என்ன நடக்குது? ஒரு மச்சான் பொண்டாட்டி நான் இருக்கும்போது வீட்டுல விசேஷம் என்னட்ட ஒரு கலந்து வந்து பேசாம கொள்ளாம உங்க இஷ்டத்துக்கு அப்படி ஸ்டார்ட் பண்றீங்களே ஸ்டார்ட். அண்ணியாரே வீட்டுக்கு மூத்த மருமக வீட்டுக்குள்ள இருந்தா கேட்டுக்கலாம், நம்ம தான் புருஷரை தனியா பிரிச்சு இழுத்துட்டு போயிட்டோமே. கேட்கணும் மடி கேட்கணும். நான் ஜப்பான்ல இருந்தாலும் அமெரிக்கால இருந்தாலும் ஆசியா கண்டத்துல இருந்தாலும் வந்து கேட்கணும் மடி. அப்ப அந்த ஊருக்குள்ள யார் என்னைய மதிப்பா? ஆமாமா, இல்லாட்டி மரியாதையும் ஆரவாரத்தோட மாலையில போடலாம் தடவிடலாம் தான் இருக்குது. போவாங்க நேரே சும்மா. அவன் நாளைக்கு சொன்னால நாளைக்குலாம் இல்லை, இன்னும் 4 நாள் இருக்குது, வீட்டில் வந்து சொல்கிறோம் போருங்க. 4 நாள் இருக்கும்போது சொன்னா நான் அப்படியே பல்ல இழுச்சிட்டு போயிடுவேனாக்க நான் மான கட்டவளாக்க. வருவாங்க உங்க வீட்டு விசேஷத்துக்கு தேவைக்கு வருவாங்க. என் மச்சாக்காருக்கு தான் தெரியுமே, கலர் நமக்கு எப்படி தெரியாமல் போச்சு? என் மொட்டை மாமி சொல்லாமல் இருந்திருக்காதே, மய வீட்டுக்கு போச்சே சொல்லிட்டு வரோம்னு. என்ன மடி 4 நாளுக்கு முன்னாடியே வேலையெல்லாம் தடை விடலாம் நடக்குது. உன் மச்சான் பொண்டாட்டி என்ன சொல்றா? என்ன சொல்கிறாங்க, அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டுக்கிட்டு கையெழுத்துலாம் வாங்கிக்கிட்டு நாங்கள் தேவை வைக்கலையாம்மா, அப்படியே தேவைங்க பத்திரிக்கை அடித்து வைக்கிறாங்க. சும்மா ஊருக்குள்ள மட்டும் வாயால் சொல்லலாம், நம்மளே இப்படி பண்ணியிருக்கேன். இதில் வேற கோச்சிட்டு போறாக்கா, அவன் மக தலை தண்ணியத்துக்கு மட்டும் நம்மளுக்கு முன்னாடி வந்து சொன்னாங்களாக்கும். அடி ஆண்டி நெட்டுக்குட்டி அவங்க சொல்லுறாங்க சொல்லாம போறாங்க. 1000 தான் இருந்தாலும் உன் மச்சான் பொண்டாட்டியும் அக்கா எனக்கெல்லாம் நம்ம செய்யற கடமையில நம்ம கரெக்டா இருக்கணும்ல. என்ன ஒரு வார்த்தை சொல்றதுனால நம்ம வாய் வார்த்தை தேஞ்சு போயிருந்தா நம்ம வாய் தான் தேஞ்சு போயிருந்தா கொஞ்சம் வயிற போறோமா? ஏன் அப்படி அவர்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்ல முடியாது தானே? அக்கோ அதெல்லாம் மச்சங்காருக்கெல்லாம் சொல்லியாச்சுக்கா, அவருக்கெல்லாம் தெரியுமுக்கா. இவங்களுக்கு நாங்கள் தனிப்பட்ட முறையில் தனியாக போய் சொல்லலாம். என் காலை பிடிச்சி அக்கா என் மகளுக்கு பேர் வைக்கிறோம், அக்கா நீங்கள் தான் ஆளாக பேரை காதில் சொல்லணும்னு காலை பிடிச்சி கெஞ்சுவாங்களோ போக்கா. அது எப்படியே போங்க முடி. ஒரு சும்மா ஒரு சாஸ்திரம் சம்பிரதாயத்துக்கு சொல்லணும்னு கேட்கற வேண்டியதே. உங்க மச்சாங்கிட்ட சொல்ற வார்த்தை அவள்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா முடிஞ்சு வச்சு. அக்கோ ஒன்றை முதல்ல நல்ல பெருந்தன்மையெல்லாம் இருக்க முடியாதுக்கா. எனக்கு அவன் என்னை மதிக்கிறாளா நான் மதிப்பேன், என்னை மதிக்கலையா நான் மிதிக்க கூட மாட்டேன். சும்மா அவன் மக தலைக்கு தண்ணித்துக்கு அவள் அண்ணன் பொண்டாட்டி அவள் வீட்டு ஜனங்களை எப்படிக்கே வச்சிருந்தா. எங்கள் மொட்டை மாமியை முதற்கொண்டு எங்களை முதற்கொண்டு ஒரு ஆளாக மதிக்காம நாங்கள் ஏதோ கூட்டமாக ஓரமாக நின்றுக்கிட்டு இருந்தோம். எங்கள்கிட்ட சொன்னாங்களா, எங்கிட்ட கேட்டாங்களா, எதுவும் பண்ணாங்களா? போக்கா நீ வேற ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காம. சரி ஆத்தா அவள்கிட்ட பேசி நம்ம தயமை இது பண்ண முடியுமா? நான்லாம் எல்லாமே சரிதானு போயிருவேன். சரி சமையலுக்கெல்லாம் சாமான் சட்டெல்லாம் எழுதி கொடுத்தனே, லிஸ்ட் வந்துருச்சா? வாங்கிட்டீங்களா இல்லையா? ஏக்கோ இன்னும் 4 நாள் இருக்குல்ல, நாளைக்கு நாளை பார்த்து போய் வாங்கிக்கிற வேண்டியதானே, இன்னும் எதுவுமே வாங்கலக்கா. அதெல்லாம் ஏண்டி சந்தையிலுக்குலாம் நம்ம காய்கறி வெள்ளை பெட்ரோல் அது இதுன்னு ஏதோ சொல்லிக்கிறாங்க. நம்ம முன்னாடியே 4 நாளுக்கு முன்னாடி வாங்கி போட்டாலும் காத்தாட கொட்டி போட்டா கிடக்குது. வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வீணாக போகுது 4 நாள் 2 நாள் எல்லாம். ஏன்டி கடைசி நேரத்தில் அப்புறம் அதை விட்டேன் இதை விட்டோம்னு கடைசி நேரத்தில் சிரமம் இல்லையா வாங்கிட்டு? இப்போ வாங்கி எல்லாம் வாங்கிட்டோம்லான்னு ஒரு செக் பண்ணி பார்த்துக்கறலாம். என்னம்மா வாங்கி போட்டுருங்க தச்சிக்கிறேன். சரி வாங்கிடுவோம்க்கா. ஏக்கா இப்போ சமையல் காட்டிலே விட்டுருக்கலாம்க்கா. நீ தான் எதுக்கு தேவையில்லாத செலவு முடி எம்புட்டு கூட்டம் வந்துடுறப்போது நம்மளே ஆளும் பேருமா வச்சுக்குருவோம்னு சொல்லிவிட்டு நீ தான் குழப்பி விட்டுப்புட்ட. ஏண்டி ஆடி மாசம் திருவிழாவுக்கு கடா வெட்டுக்கு 300-400 பேருக்கே ஒத்தால சமைச்சு போடுறேன்னா இது 150 பேர் 200 பேர் வருவாங்களா? இதுக்கு சமைக்கிறதுக்கு ஆள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் 5% சூப்பரா செஞ்சு போடலாமடி. என்னக்கா இந்த மனுஷன் விசேஷத்துக்கு ஒரு நாளுக்கு மட்டும் தான் லீவு போடுவாரான், ஒரு நாளில் எல்லாமே பண்ணிட முடியுமாக்கா? புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு சொன்னா. அக்கா நீ பிரியாக்கா வேலையா இருக்கியோ, இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுவேக்கா. மாம்சம் கூட்டிகிட்டு போய் அப்படியே சந்தைக்கு மட்டும் போயிட்டு சந்தை சாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன். என்ன மடி வேலை வெட்டி இருக்குது, விவசாய வேலை முடிஞ்சு வச்சு இன்னும் என்ன வீட்டில் தான் உட்காந்து எந்திரிக்கிறான். நான் ஒரு மனசுல கூட்டிட்டு போயிட்டு வரேன் போய் வாங்கிட்டு வரேன். அதுக்கு என்ன சந்தை வேலை நிறைவு பெற்றது, அக்காவும் மாம்சம் பார்த்துக்குருவாங்க. ஓகே பர்ஃபெக்டான ஆளுகிட்ட ஒப்படைச்சாச்சு.